ஆவியானவர் யார் மேலாம் ஊற்றப்படுவார்? சிஎஸ்ஐ மேலையா, கேத்தலிக்ஸ் மேலையா, பெந்தேகோஸ்தே மேலையா, யார் மேல ஆவியானவர் வருவார்? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியானவர் யார் மேலாம் ஊற்றப்படுவார்? சிஎஸ்ஐ மேலையா, கேத்தலிக்ஸ் மேலையா, பெந்தேகோஸ்தே மேலையா, யார் மேல ஆவியானவர் வருவார்? பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து முள்ளி பார்த்துக்கோங்க. மாம்சம் இருக்கா? ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே ஒரு தகுதி, மாம்சம் இருந்தால் போதும். ஆவியானவரை பெறதுக்கு எனக்கு எத்தனை ரூல் சொல்லியிருக்காங்க தெரியுமா? கருவாட்டு பானையில் பாலை ஊற்ற மாட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு முதல்ல அது புரியவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்மளை தான் கருவாட்டு பானைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஊற்றுனா என்ன ஆகும்? பால் கெட்டு போயிடும். ஏன்னா ஆவியானவர் கெட்டு போகிற அளவுக்கு அவர் இது நம்மளையும் தரந்தாழ்த்தி சொல்லி ஆவியானவரையும் என்ன பண்ணிட்டாங்க? குறைச்சிட்டாங்க. பால் கெட்டு போயிடும், பால் தெரிஞ்சு போயிடும். நமக்கு அந்த நேரத்தில் லாஜிக்காக தானே பேசுகிறாரு அப்படி. அப்புறம் தான் பார்த்தா நம்மளை ஏமாத்திருக்காங்கன்றது அப்புறம் தான் தெரியுது. மாப்பிள்ளை நம்மளை ஏமாத்தி போட்டாங்க அப்படின்ட்டு. இதோ மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். தொட்டு பார்த்துக்கோங்க. ஃப்ளஷ் இருக்கா? சில பேருக்கு நிறையவே இருக்கு. சில பேருக்கு கொஞ்சம் எலும்பும் சற்று மாம்சமும் தோள்களும் இருக்கிறது. ஆமென். என்ன சொல்றாரு? In the last days that says that I will pour out my spirit upon all mankind. எல்லாம் சொல்லுங்க, all mankind. எல்லா மனுஷன் மேலையும் ஊத்துவேன்றார். இருக்கீங்களா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஐயா இன்னைக்கு ஒன்று ஊத்துங்கன்னு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். இன்னைக்கு நான் வந்த மாதிரி போகக்கூடாது. இன்னைக்கு கூட என் மேல ஊத்துங்க. ஆமென். இதோ மாம்சமான யாவர் மேலும், எல்லாம் சொல்லுங்க, யாவர் மேலும். அப்போ ஆவியானவர் ஒரு சபைக்கு சொந்தமானவர் கிடையாது. ஆவியானவர் மனிதனா இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் சொந்தக்காரராய் அவர் இருக்கிறார். இதெல்லாம் உடைச்சிடணும், இதெல்லாம் உடைச்சிடணும். சிஎஸ்ஐ சபைக்கெல்லாம் ஆவியானவர் வரமாட்டார் அப்படின்னா தப்பு. எல்லா சபைக்குள்ளேயும் அவர் வருவார். கத்தோலிக்கர்கள் மேலேயும் அவர் வருவார். ஆமென்.